முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஈரோடு மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொண்டார். இந்த கள ஆய்வின் போது மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் 2 கோடி பயனாளியாக இடம்பெற்ற 100 நாள் வேலை திட்ட தொழிலாளியான சுரந்தரம்பாளின் வீட்டிற்கு நேரில் சென்று அவரை சந்தித்த முதலமைச்சர் அவருக்கு இலவச மருந்து பெட்டகத்தை வழங்கினார். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் ஈரோடில் மட்டும் 7 லட்சம் பேர் பயனடைந்துள்ளனர். முன்னதாக 2 நாள் கள ஆய்வுக்காக இன்று காலை ஈரோடு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விஜயமங்கலம் சென்றபோது திமுக தொண்டர்களும் மக்களும் வரவேற்பு அளித்த நிலையில் வாகனத்தில் இருந்து இறங்கிய முதலமைச்சர் பொதுமக்களிடம் உரையாடினார். அம்பேத்கர் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பேசிய கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா கருத்துக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். அரசமைப்பு சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் 75வது ஆண்டையொட்டி நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அம்பேத்கர் பெயரை சொல்வது தற்போது ஃபேஷன் ஆகிவிட்டதாகவும் அதற்கு பதிலாக கடவுளின் பெயரை சொல்லியிருந்தால் சொர்க்கமாவது கிடைத்திருக்கும் என்று பேசினார். இதற்கு நாடாளுமன்றத்திலேயே காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் கடும் கண்டனம் மற்றும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தமிழகத்தில் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகின்றன. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட கட்சிகள் அமித்ஷாவுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினர். திமுக சார்பில் இன்று நடைபெற்ற போராட்டத்தில் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து காங்கிரஸ் 2வது நாளாக போராட்டம் நடத்திய நிலையில் அதற்கு பாஜக எதிர் போராட்டம் நடத்தியது. அப்போது ராகுல் காந்தி தனக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தியதாக பாஜக பெண் எம்பி பாங்கன் கோன்பார் புகார் தெரிவித்துள்ளார். இது குறித்து மாநிலங்களவை தலைவர் தன்கருக்கு அவர் புகார் கடிதம் எழுதியுள்ளார். காங்கிரஸ் கட்சியை கண்டித்து அமைதியான போராட்டம் நடத்தி கொண்டிருந்த போது ராகுல் தனக்கு அருகில் வந்து அசௌகரியத்தை ஏற்படுத்தும் விதமாக முழக்கமிட்டதாகவும், அந்த இடத்தில் பாதை இருந்த போதிலும் ராகுல் அந்த வழியாக செல்லாமல் தனது அருகில் வந்து முழக்கமிட்டதாகவும் பாஜக எம்பி பாங்கன் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தலை திமுக கடுமையாக எதிர்த்து வரும் நிலையில் அந்த திட்டத்தை முன்னாள் முதலமைச்சர் ஆதரித்ததாக கூறியுள்ள சீமான் இதற்கான வீடியோ தன்னிடம் உள்ளதாக பேசி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கடுமையாக திமுக எதிர்த்து வரும் நிலையில் இந்த திட்டம் ஜனநாயக கூட்டாட்சியை சிதைத்துவிடும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள சீமான், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் என்றும் அதனை ஆதரித்து பேசியது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்றும் காட்டமாக கூறியுள்ளார். கருணாநிதி பேசிய வீடியோ தன்னிடம் இருப்பதாக கூறிய சீமான், எல்லாவற்றையும் ஆதரித்துவிட்டு தற்போது எதிர்ப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். விடுதலை 2 திரைப்படம் நாளை வெளியாகிறது. இதனையொட்டி சிறப்பு காட்சிகளுக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. காலை 9 மணி முதல் இரவு 2 மணி வரை என மொத்தம் 5 காட்சிகளுக்கு ஒளிபரப்பு செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. நடிகர் சூரி கதாநாயகனாக நடித்து வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவான விடுதலை முதல் பாகம் வெற்றியை தொடர்ந்து விடுதலை 2 திரைப்படத்தை வெற்றிமாறன் இயக்கியுள்ளார். இதில் பெருமாள் வாத்தியார் கதாபாத்திரத்தில் நடிகர் விஜய் சேதுபதி நடித்துள்ளார். இந்த திரைப்படம் நாளை வெளியாக உள்ள நிலையில் சிறப்பு காட்சிகளுக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. பிரபல நகைச்சுவை நடிகரும் ஸ்டண்ட் நடிகருமான கோதண்டராமன் காலமானார். அவருக்கு வயது 65. கடந்த 25 காலமாக ஸ்டண்ட் மேனாக இருந்த கோதண்டராமன் வில்லனுக்கு கூட்டாளி, அடியாள் பாத்திரம் என பல திரைப்படங்களில் வலம் வந்தார். அதன் பின்னர் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்து கலக்கினார். கலகலப்பு திரைப்படத்தில் சந்தானத்துடன் கோதண்டராமன் இணைந்து நடித்த காட்சிகள் பெரும் வரவேற்பை பெற்றன. இது தவிர ஒன்ஸ் மோர், பகவதி, கிரீடம், வேதாளம், திருப்பதி ஆகிய படங்களிலும் கோதண்டராமன் நடித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் வசித்து வந்த அவர் இன்று காலமானார். இபிஎஸ் அதிமுக பொதுச் செயலாளராக அங்கீகரித்ததை மறுபரிசீலனை செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது.
விளம்பர நோக்கத்தில் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். அதிமுகவை சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன், சரேன் பழனிசாமி ஆகியோர் இந்த மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.